வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடற்கரைகளில் இன்று முதல் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூட தடை. கோயில்களில் இரவு 10 மணி வரை வழிபாடு நடத்த தமிழக அரசு அனுமதி. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 6000-ஐ நெருங்கியது. சென்னை, செங்கல்பட்டு, கோவையில் வேகம் எடுக்கும் தொற்று பரவல். மகாராஷ்டிராவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு. சிறப்பு குழுவுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இன்று ஆலோசனை. அதிமுகவிலிருந்து பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் நீக்கம். அதிமுக வேட்பாளருக்கு எதிராக தேர்தல் பணியாற்றியதாக ஓபிஎஸ் இபிஎஸ் நடவடிக்கை. சித்திரை விஷு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. நாள்தோறும் 10,000 பக்தர்களுக்கு அனுமதி. அரக்கோணம் இரட்டை கொலை சம்பவத்தில் 4 நாட்களாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. கொல்லப்பட்ட இளைஞர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. மேற்குவங்க 4ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது பயங்கர வன்முறை. கூச்பெகாரில் அரசியல் கட்சியினர் நுழைய 72 மணி நேரத்திற்கு தடை. கூடுதலாக 6000 வீரர்களை அனுப்பி வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி. தவன், பிருத்திவி ஷா அதிரடி ஆட்டத்தால் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் விடுமுறை நாட்களில் கடற்கரைகளில் பொதுமக்கள் கூடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் சனிக்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு தடை விதிப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்ட கடற்கரைகளில் சனி, ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இரவு 8 மணி வரை மட்டுமே வழிபாட்டு தலங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் வழிபட அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் புதிய திரைப்படங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு மட்டும் கூடுதலாக ஒரு காட்சியை ஒளிபரப்பலாம் என்றும் அனைத்து காட்சிகளும் 50% பார்வையாளர்களை மட்டுமே அனுமதித்து திரையிட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கோயில் திருவிழா மற்றும் ரமலான் நோன்பை கருத்தில் கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களும் இரவு 10 மணி வரை செயல்பட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதி அளித்துள்ளார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக இரவு 8 மணி வரை மட்டுமே வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி என புதுச்சேரி அரசும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிகள் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் முகக்கவசத்தை பயணிகள் முறையாக அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 6000-ஐ நெருங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் 5989 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 9,26,816 அதிகரித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 1977 பேருக்கும், செங்கல்பட்டில் 615 பேருக்கும், கோவையில் 501 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 212 பேரும், மதுரையில் 194 பேரும், திருச்சியில் 187 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 23 பேர் பலியானதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,886 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் நோய் தொற்றிலிருந்து 1952 பேர் மீண்டுள்ளதால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 8,76,257 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு தற்போது 37,673 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மானாமதுரையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மானாமதுரையில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு
கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் வசித்து வந்த தெருவில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. நாடு முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ள நிலையில் தமிழகத்திலும் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இக்கட்டுப்பாடுகள் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்தன. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேருந்துகளில் பயணிகள் நின்று கொண்டே பயணிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. பயணிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அறிவுறுத்தினர். நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துவோம் சார், இதுமாரி நம்ம தமிழ்நாடு அரசு இதுமாரி எச்சரிக்கை விட்டுருக்காங்க, நெக்ஸ்ட் வண்டியில் வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வண்டியில் நெக்ஸ்ட் வண்டியில் வர சொல்லுவோம். கட்டுப்பாடுகள் காரணமாக திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து சென்ற பேருந்துகளில் குறைந்த அளவிலான பயணிகளே பயணம் செய்தனர். கூட்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் 3 பேர் இருக்க சீட்லேயே 2 பேர் இதாக இருந்தேன். கண்டக்டர் வந்து மாஸ்க்கு போட சொன்னார், எல்லோரும் அதை அப்படியே பண்ணுறேன். வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை. பஸ்ஸெல்லாம் வழக்கம் போல இருக்கா? ஆமாம், பஸ்ஸெல்லாம் இருக்குது. ஆமாம், கிடையாது. உணவகங்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டன. சேலத்தில் உள்ள உணவகங்களில் 4 பேர் அமரும் டேபிளில் 2 இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டிருந்தன. திரையரங்குகளில் 50% இருக்கைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதால் சென்னையில் உள்ள பெரும்பாலான திரையரங்குகள் ரசிகர்கள் இன்றி வெறிச்சோடின. யாருமே இல்லை. அப்புறம் மாஸ்க் அடிக்கடி போட சொல்றாங்க. இல்லை, இப்படி ஃபேன்ஸ் இல்லாமல் தியேட்டர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கொஞ்சம் போர் அடிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை. நம்ம எப்படின்னா என்ன பண்ணுறது, கொரோனா டைம் இப்போ இது நம்ம அப்படி தான் இருந்து தான் ஆகணும். மாஸ்க் போட்டு இடைவெளி விட்டு அது நல்லது தான், தப்பு எதுவும் இல்லை. மாநில எல்லைகளிலும் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இ பாஸ் பெற்றுள்ள வெளி மாநிலத்தவர்கள் மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனை சாவடியில் முகாம்கள் அமைக்கப்பட்டு வெளி மாநிலத்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் விதி மீறியவர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் ஒரே நாளில் இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் சென்ற 1368 பேருக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தனி மனித இடைவெளியை பின்பற்றாத 88 பேரிடமிருந்து தலா 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் நடத்தப்படும் காய்ச்சல் முகாம் மற்றும் வீடு வீடாக சென்று நடத்தப்படும் பரிசோதனை பணிகளை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே பகுதியில் 3க்கும் அதிகமானவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டால் அப்பகுதி நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்படுவதாகவும் அந்த வகையில் சென்னையில் மொத்தம் 700 இடங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே கொரோனா புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்த நிலையிலும் சென்னை தீநகரில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. வார இறுதி நாள் என்பதால் பொருட்கள் வாங்குவதற்காக வழக்கம் போல் ஏராளமானோர் கடை வீதிகளில் குவிந்தனர். பொதுமக்களை முகக்கவசம் அணியும்படியும் போலீசார் அறிவுறுத்தினர். மாஸ்க் பெரும்பாலும் 25% போட மாட்டேங்கிறாங்க. மாஸ்க்கு இது விழிப்புணர்வே சரியா இல்லை. கார்பரேஷனில் ஃபைன் போடணும். ஒரு ஆளுக்கு 200 ரூபா போட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் போடுவாங்க. மக்களுக்கு பொதுமக்களுக்கு ரெங்கநாதூரில் உள்ளதை என்ட்ரி பண்ணும்போது அவங்களுக்கு முகக்கவசம் கொடுத்துட்றோம். முகக்கவசம் இல்லாதவங்களுக்கு முகக்கவசம் கொடுக்குறோம். முகக்கவசம் வச்சுருவங்க மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ண போகிறோம். 2வது உள்ள வரவங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறோம். அது பண்ணிவிட்டு சானிடைசரிங்க எல்லாம் வச்சு நாளிலேருந்து ஒரு ரெகுலேட் பண்ண போகிறோம். கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் உள்ள நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் 50% சுற்றுலா பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்க 1 மணி நேரம் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஊட்டி சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் இப்போ பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இங்கே எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. சானிடைசர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் 1 ஹவர் நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் இந்த கார்டனுக்குள்ளே.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை மக்கள் நடமாட்டத்திற்கும் கடைகள் திறப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் அறிவிக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான இடங்களில் மாஸ்க் இல்லாமலேயே மக்கள் சுற்றித் திரிந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதவர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். திருநெல்வேலி மாநகர பகுதியில் முகக்கவசம் அணியாத 1340 பேரிடமிருந்து தலா 200 ரூபாய் வீதம் 2,68,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் கண்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாத 2,461 பேருக்கு 4,92,200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 52 பேருக்கு 26,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 24ஆம் தேதி முதல் முகக்கவசம் அணியாமல் வெளியே சென்றவர்களிடமிருந்து 48,72,800 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மட்டும் 3,36,500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாத 240 வாகன ஓட்டிகளிடமிருந்து 48,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் காந்திபுரம் கிராஸ்கட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முகக்கவசம் அணியாத 15 பேருக்கு தலா 200 ரூபாயும் பயணிகள் நின்றபடி பயணித்த 4 பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாயும் அபராதம் விதித்தார். புதுச்சேரியில் முகக்கவசம் அணியாதவர்களிடமிருந்து 100 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் 100% இருக்கைகளை பயன்படுத்திய திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வருவாய்த்துறையினர் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனிடையே மதுரை மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாத 1,521 பேரிடமிருந்து 3,04,200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் ஒரே நாளில் 44,700 ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கீழடியில் நடைபெற்று வரும் 7வது கட்ட அகழாய்வில் 2,500 ஆண்டுகள் பழமையான மண் பானைகள் மற்றும் கருப்பு சிவப்பு வண்ணம் கலந்த கிண்ணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை 6 கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றுள்ளன. தற்போது தமிழக தொல்லியல் துறை சார்பில் கீழடி, கொந்தகை, அகரம் பகுதிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் 7வது கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழடியில் ஒரு குழியில் மணிகள், பானை ஓடுகள் உள்ளிட்டவைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதேபோன்று 2வது குழியில் சுமார் 9 அடி ஆழத்தில் கருப்பு சிவப்பு வண்ணத்திலான மண் கிண்ணம் கண்டெடுக்கப்பட்டது. கீழடி அகழ்வாராய்ச்சியில் இதுவரை சுமார் 3,000க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 9, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவர்களை தவிர அனைத்து வகுப்பு மாணவர்களும் தேர்ச்சி என்று அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் திறனை அறிந்து கொள்ளும் வகையில் தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. மாணவர்கள் எந்த அளவிற்கு பாடத்தினை கற்று தேர்ந்துள்ளார்கள் என்பதை கண்டறியும் வகையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என தெரிகிறது. மாணவர்களுக்கு கேள்விகளை அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக பதில்களை பெற முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளரை எதிர்த்தும் எதிர்க்கட்சியினருக்கு ஆதரவாகவும் தேர்தல் பணியாற்றியதால் அக்கட்சியிலிருந்து பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் உட்பட 6 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏவும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான சத்யா பன்னீர்செல்வம், பண்ருட்டி நகரமன்ற முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், பண்ருட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட 6 பேர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கை மற்றும் குறிக்கோள்களுக்கு முரணாக செயல்பட்டதாலும் எதிர்க்கட்சியினருக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றியதாலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை விஷு திருவிழாவையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். தினமும் 10,000 பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்றும் பக்தர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு வருவது அவசியம் எனவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பம்பை ஆற்றில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் குளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை விஷுக்கனி தரிசனம் நடைபெறுகிறது.
அசாமில் 4 வாக்குச்சாவடிகளில் வரும் 20ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அசாம் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற 2வது கட்ட தேர்தலின் போது ரட்டாபரி தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் பாஜக வேட்பாளரின் காரில் கொண்டு செல்லப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதேபோல் ஹப்லாங் தொகுதிக்குட்பட்ட ஹோட்லி பகுதியில் 90 வாக்காளர்களை உள்ள நிலையில் 181 வாக்குகள் பதிவானது. இதனால் ஹோட்லி பகுதியில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மேலும் சோனை தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் தேர்தலின் போது தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக 3 தொகுதிகளில் உள்ள 4 வாக்குச்சாவடிகளிலும் 20ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மறு தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒடிசாவில் தண்ணீர் தேடிச் சென்று 15 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த யானைக்குட்டி ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டது. மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் டியூலி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பிஷுஷோல் என்ற கிராமத்தில் யானைக்குட்டி ஒன்று தனது தாயுடன் வெள்ளிக்கிழமை இரவு தண்ணீர் தேடி வந்தபோது பள்ளத்தில் தவறி விழுந்தது. இரவு முழுவதும் பிளிரிய யானைக்குட்டியின் சத்தம் கேட்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் பள்ளத்திற்கு பக்கவாட்டில் ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டி யானையை மீட்டனர். மீட்கப்பட்ட யானைக்குட்டி பின்னர் வனப்பகுதியில் விடப்பட்டது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி வட தமிழகம் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், எஞ்சிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற ரெஸ்புடின் பாடலுக்கு கேரளாவின் திருச்சூர் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவியும் மாணவரும் ஆடிய நடனம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரபல பாப் பாடலான ரெஸ்புடின் பாடலுக்கு கடந்த மாதம் கேரளாவின் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் 4ஆம் ஆண்டு மாணவர் நவீன் கே ரசாக்கும் 3ஆம் ஆண்டு மாணவி ஜானகி ஓம்குமாரும் கல்லூரியில் நடனமாடி வீடியோ வெளியிட்டனர். இவர்கள் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பாஜக வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் லவ் ஜிகாத் என விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பலரும் ரெசிஸ்ட் ஹேட் என்ற ஹேஷ்டேகில் இதே பாடலுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. வாய்வு வலி தொல்லை. கண்ட இடத்துல சாப்பிட்டா வாய்வு அஜீரணம் தான் வரும். விடுங்கம்மா, நமக்கு தான் ஆச்சி பெருங்காயம் இருக்கே. ஆச்சி பெருங்காயம் எடு, அத மோர்ல கலக்கி கொடு. ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள். தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு 9:30 மணிக்கு. தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள். தேர்தல் கதையல்ல வரலாறு. இன்று முதல் விடுமுறை நாட்களில் கடற்கரைக்கு மக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரை தற்போது எப்படி உள்ளது என்கிற கள நிலவரத்துடன் இணைகிறார் செய்தியாளர் கோகுல். அவரிடம் பேசலாம். கோகுல், தற்போது விடுமுறை நாட்கள்ல கடற்கரைக்கு மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாட்கள்ல எவ்வளவு பேர் அங்கு வர வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதேனும் இருக்கிறதா? இன்றைக்கு விடுமுறை நாள், மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிற தடை மெரினா எப்படி இருக்கிறது? கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதையொட்டி கடற்கரைக்கு மக்கள் அனுமதிக்க அரசு இன்று முதல் தடை விதித்துள்ளார்கள் உள்ளே செல்வதற்கு. குறிப்பாக விடுமுறை நாளான சனி, ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் கடற்கரைக்கு செல்ல மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது
நேரடியாக நம்ம மெரினா கடற்கரை காட்சிகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மெரினா கடற்கரையின் வழக்கமாக கடுமையான மக்கள் வந்து நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து கடற்கரையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கடற்கரைக்கு செல்லக்கூடிய அனைத்து உட்புற சாலைகளும் காவல்துறையால் மூடப்பட்டுள்ளது. தற்பொழுது பெரும்பாலானோர் ஞாயிற்றுக்கிழமை நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். அவர்கள் யாருமே கடற்கரைக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வேகமாக பரவி வரக்கூடிய இந்த நோய் தொற்றை பரவலை தடுக்கும் விதமாக அரசு நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தது. சனி, ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் கடற்கரைக்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. வழக்கமாக உடற்பயிற்சி செய்பவர்களும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களும் கடற்கரைக்கு வெளியில் உட்புற சாலைகளில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சாலைகளில் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் இன்று கடற்கரை சாலையில் நடைபயிற்சியில் ஈடுபடுவதையும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையுடைய பாதுகாப்பும் அனைத்து இடங்களிலும் போடப்பட்டுள்ளது. அதாவது கடற்கரைக்கு செல்லக்கூடிய அனைத்து உட்புற சாலைகளிலும் காவல்துறை நிறுத்தப்பட்டு மக்கள் யாரும் உள்ளே செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. பெரும்பாலானோர் கடற்கரை சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்று பெசன்ட் நகர் கடற்கரை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடற்கரைகளிலும் மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. நேரடியாக பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ வந்து இன்னைக்கு பீச்சுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்க? இது நல்ல ஒரு ஸ்டெப் தான். ஆனால் வந்து பீச்சில் வந்து இப்போ உள்ளே விடாததுனால மக்கள் எல்லாரும் வாக்கிங்க்கு வர்றவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மில் நடக்கிறாங்க. இது இன்னும் கும்பல் அதிகமாக சேருது. அட்லீஸ்ட் வந்து இந்த உள் சைடில் இருக்கிற ரோடுகளில் விடலாம். விட்டால் வந்து நிறைய பேர் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகி இது பின்ன இந்த கோவிட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இது போன்ற மக்கள் கடற்கரைக்கு சாலையில் அனுமதிக்கப்படாததால் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் ஏராளமான பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் கூட்டமும் இந்த பகுதியில் அதிக அளவில் உள்ளது. இந்த இடத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளாமல் உட்புற சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. கடற்கரைகளுக்கு விடுமுறை நாட்களுக்கு மக்கள் வர தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மெரினா கடற்கரையில் மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் குறைந்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல். மகாராஷ்டிராவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வார இறுதி நாட்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு தொற்று பாதிப்பால் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தொற்று பரவலை தடுக்க கூடுதல் கட்டுப்பாடு விதிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு ஊரடங்கு அமலில் இருந்ததால் தொற்றாளருடன் தொடர்பில் இருந்தவர்களை எளிதில் கண்டறிய முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது மக்கள் அனைவரும் வெளியில் சுற்றுவதால் தொற்றாளர்களை கண்டறிவதில் சிக்கல் உள்ளதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தொற்று பரவலை தடுக்க கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் உத்தவ் தாக்கரே வலியுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழுவுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து முழு ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரடங்கு அமல்படுத்தும் பட்சத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மக்களுக்கு சிறப்பு நிதி தொகுப்பு அறிவிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் இரவு நேர ஊரடங்கை மீறி வெளியே சுற்றிய நபர்களை போலீசார் லத்தியால் தாக்கி விரட்டியடித்தனர். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரகண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை பொதுமக்கள் வெளியே நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் குல்பர்கி பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டத்தை தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரசின் விதிகளை மீறி தேவையின்றி இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்தவர்களை போலீசார் லத்தியால் தாக்கி எச்சரித்து அனுப்பினர். இரவு நேரத்தில் அவசர தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தினர். இதேபோன்று கர்நாடக மாநிலம் மைசூருவில் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாடுவதை தடுக்க குதிரைகள் மூலம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர்.
தலைநகர் டெல்லியில் உள்ள கனகாட் பகுதியில் இரவு முழுவதும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இரவு ஊரடங்கை மீறி வெளியே சுற்றியவர்களை பிடித்து போலீசார் விசாரித்து எச்சரித்து அனுப்பினர். இதேபோன்று உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் இரவு முழுவதும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடனும் இணைந்து மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் ஸ்ரீவஸ்தா ஆய்வு செய்தார். அரசின் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் வைரஸ் தொற்று வருவது ஏன், அதனை தடுக்கும் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் இன்னமும் பலருக்கு தயக்கங்களும் சந்தேகங்களும் உள்ளன. குறிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் சிலருக்கு தொற்று ஏற்படுவதை காண முடிகிறது. பொதுவாக கொரோனா தடுப்பூசி உடலில் செலுத்தப்பட்ட பிறகு கொரோனா நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உடலில் உருவாக்கும். இந்தியாவில் வழங்கப்படும் 2 தடுப்பூசிகளையும் 2 டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட 4 வாரங்களுக்கு பிறகு 2வது டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது டோஸ் எடுத்துக்கொண்டு 2 வாரங்களுக்கு பிறகு, அதாவது முதல் டோஸ் எடுத்துக்கொண்டதில் இருந்து 42 நாட்கள் கழித்துத்தான் உடலில் தடுப்பு மருந்து முழுவதுமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தடுப்பூசி போடாத நபருக்கு தொற்று ஏற்பட எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதே வாய்ப்பு தடுப்பூசி போட்ட நபருக்கும் இருக்கிறது. சரியாக முகக்கவசம் அணியாததால், சமூக இடைவெளி பின்பற்றாததால், கை கழுவாததால் இந்த தொற்று ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். 2வது தடுப்பூசி போட்டு 2 வாரங்கள் கழித்து தான் நமக்கு எதிர்ப்பணுக்கள் உருவாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். இன்றைக்கி முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே இந்தியாவில் முழுமையாக கொரோனா பரவுதலை தடுத்து விட முடியும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்போ 2 பேரும் மாஸ்க் போடாமல் பேசிகிட்டு இருந்தோம், ஒருத்தர் கொரோனா இருக்குன்னா 70% சான்ஸ் நமக்கு வரத்துக்கு. 2 பேரும் மாஸ்க் போட்டிருந்தோன்னா 1% தான் சான்ஸ். கொரோனா வைரஸ் வலுவிழந்த வடிவத்தில்தான் தடுப்பூசியில் செலுத்தப்படுவதாக கூறும் மருத்துவர்கள் அவ்வாறு செலுத்தும் போதுதான் வைரஸால் தொற்று ஏற்படுத்த முடியாது எனவும் விளக்குகின்றனர். சிறிய தனியார் மருத்துவமனைகளில் அல்லது குறுகிய இடம் கொண்ட அரசு தடுப்பூசி மையங்களே சில நேரங்களில் தொற்று பரவலுக்கான மையமாகி விடுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். தடுப்பூசி போட்டால் கொரோனா வரவே வராது என எந்த ஆய்வும் உலக அளவில் கூறவில்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொரோனா வந்தால் அது லேசான சளி, காய்ச்சல் பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சாரதா மற்றும் குருசாமி. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தமிழகம் முழுவதும் 1 லட்சம் படுக்கைகளுக்கு மேல் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் கீதன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் நோய் பரவலின் தற்போதைய நிலை குறித்து நம்மிடையே விளக்கமளிக்க சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இருக்கின்றார். சார், இப்போ கடந்த சில நாட்களாக அதிகரிச்சுட்டு வருது. இப்போ நீங்கள் நோய் தடுப்பு மையங்களை ஏற்படுத்தியிருக்கீங்க, அதே போல் இந்த கண்காணிப்புகளையும் தீவிரப்படுத்திருக்கீங்க. இப்போ என்ன நிலையில் சார் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்? ஆக்டிவ் கேஸ் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் 4000 கீழே போனது பிப்ரவரி கடைசியில். அது இப்போ 33,659 நேற்றைய தினம் கணக்கீடுபடி. அதே மாதிரி சென்னையில் அது இந்த 33,000க்குள்ளே 12,861. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட இந்த ஏசிம்டமேட்டிக் மைல்டு கேஸ் எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் பிளாக் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தில் ஒரு 13 இடங்கள் சென்னையில் 11,775 படுக்கையோட தயார் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கோவிட் கவனிப்பு மையம்னு சொல்கிறோம். அதில் இப்போ அந்த அளவுக்கு பிராணவாயு தேவை இல்லாத பேஷண்ட்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டு அனுப்பக்கூடிய ஏற்பாடுகள். சார், இப்போ கடந்த சில நாட்களில் இப்போ நீங்கள் தடுப்பூசி போடணும்னு சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் ஆர்வமாக முன்வரதில்ன்ற ஒரு பெரிய குறை இருக்குது. இது மக்களுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு நம்ம அரசு சார்பில் ஏற்படுத்துகிறோம்? இப்போ இந்த தேர்தல்னால இப்போ நாங்கள் கேம்பெயின் மோட போக முடியல. ஸோ ட்ராப் இன் மெத்தட் அப்படிங்கிறது தானாக வருபவர்கள் போட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணும்போது நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் 45 வயதுக்கு மேலே இருக்கிற அனைவருக்கும் ஓப்பன் பண்ணும்போது தேர்தல் காலகட்டம் நெருங்க அது ட்ராப் ஆகிடுது. அவ்வளோவா நமக்கு 1,58,000 ஒரு நாளைக்கு தொட்ட அளவுலேருந்து சராசரி ஈவன் 37,000 வரைக்கும் குறைந்தது. ஸோ இதை இப்போ தேர்தல் முழுக்க இப்போ
வாக்களிப்பு முடிந்ததுனால மறுபடியும் கேம்பெயின் மோட். எப்போவுமே தடுப்பூசி போடும்போது நம்ம அந்த கிராம சுகாதார செவிலியர், ஒவ்வொரு மருத்துவர்கள், நம்ம எல்லாருமே அந்தந்த இடத்துல போய் கேம்பெயின் பண்ணுவோம். ஸோ ட்ரேடர் அசோசியேஷனாக இருக்கலாம், அதே மாதிரி வர்த்தகர்களாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், அங்கே போய் கேம்பெயின் மோட் பண்ணால் நல்ல வரவேற்பு இருக்குங்கிறது இந்த தடுப்பூசி திருவிழாங்கிறதே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ படுக்கைகள் நம்ம தயாராக தமிழகம் மற்றும் சென்னையில்? டோட்டலி நமக்கு 57,000க்கு மேற்பட்ட படுக்கைகள் மருத்துவமனையில் தயாராக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஒரு 67,000 மாதிரி இந்த படுக்கைகள், தட் இஸ் கோவிட் கவனிப்பு மையத்தில். ஸோ சுமார் 1,30,000 வரைக்கும் நமக்கு படுக்கைகள் தயாராக இருக்கும். ஸோ டோட்டலி நம்ம படுக்கையை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் எந்த ஆங்கிளில் பொதுமக்கள் கவனமாக இருக்கணும்னா லேட்டாக வராமல் இருக்கணும். இப்போ ரொம்ப லேட்டாக வராங்க. பல நேரில் 3 நாள் சாதாரண காய்ச்சலாக இருக்கும், டெஸ்ட் பண்ணிக்காமல். இப்போ தான் நமக்கு இவ்வளோ டெஸ்டிங் சென்டர் இலவச டெஸ்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்க வேண்டும்னு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மாதவிலக்கு என்பது உலகில் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதுகுறித்து பேச பெண்கள் தயங்கும் நிலையில் கவிதை மூலம் மேற்கொள்ளப்படும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தால் இளம் பெண்களின் மனதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹெல்லி ஷா என்ற கவிதை மூலம் ஏற்பட்ட மாற்றத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். At 12, I asked my mother about periods. Her answer is a change in conversation. The teacher in my 8th grade biology class rushes past the chapter on reproduction. The first time I hear the word menstruation is when a stain in my underpants stares at me with zero hesitation. I am handed a box of pads, but it is too late. I have already stained my brain with stereotypes that say periods mein bahar mat jao, rasoi ke andar mat aao. Learn to hide the fact that you are a woman now. This is not just my story. While you and I may be out of school already, 1 out of 5 girls continue to drop out early. These young girls and boys deserve what we never received. An education in periods is the need. To take all that comes with womanhood in our stride, let's teach our children. Periods are not a prison, but a matter of pride. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு 9:30 மணிக்கு திரை எக்ஸ்பிரஸ். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன் வாங்க ஏராளமானோர் குவிந்துள்ளனர். பெரும்பாலானோர் முகக்கவசம், தனிமனித இடைவெளி உள்ளிட்டவற்றை முறையாக பின்பற்றாத நிலையே அங்கு காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். அசோக், தற்போது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மக்கள் கூட்டம் மிக அதிக அளவில் இருப்பதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மக்கள் மாஸ்க் அணியாமலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் இருக்கிறார்கள். அங்கு அவர்களை ஒழுங்குபடுத்த காவல்துறையோ அல்லது மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளோ யாரும் வந்திருக்கிறார்களா? என்ன நிலவரம் பதிவு செய்யலாம்? தற்போது சென்னையில் நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிறது. காஷ்மீர் பொறுத்தவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா போல காட்சியளிக்கும். தற்போது நோய் காலத்தில் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே பொதுமக்களிடம் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பலமுறை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். இருப்பினும் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இவர்கள் மீன் விற்கவும் வாங்குவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறார்கள் தவிர ஒவ்வொருவருமே சமூக இடைவெளி பின்பற்றாமலும் மாஸ்க் அணியாமலும் வருகிறார்கள். ஏற்கனவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டு பல பாடங்கள் கற்று தந்தது. இருப்பினும் மீன் வாங்கக்கூடிய மக்கள் மீன் மேல் அந்த பிரியம் கொண்டதாக கூட்டம் அலமுறுகிறது. சென்னை பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மட்டும் குறிப்பாக 500 ஏறுகின்ற நோய் தொற்று அதிகமாக பரவுவதனால காவல்துறையும் எச்சரிக்கை விட்டிருக்கார்கள். ஆனால் பொதுமக்கள் யாரும் அதை பின்பற்றவும் இல்லை. இருப்பினும் காவல்துறை அவ்வப்போது ஒலிபெருக்கி மூலமாகவும் அதிகாரிகள் சமூக விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் மீன்களை வாங்க மட்டுமே குறிக்கோளாதான் இருக்கிறார்கள். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது ஞாயிறு காலை என்பதால் மீன் வாங்க பெருமளவில் மக்கள் கூட்டம் அங்கு குவிந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் இருப்பதால் மிக பெரும் ஒரு அச்ச நிலை உருவாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அசோக்.
விவசாயிகளை பாழ்படுத்தும் வகையில் உர விலையை அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 58% உர விலை உயர்வு என்பது விவசாயிகளின் வயிற்றில் வெந்நீர் ஊற்றும் விதமாக உள்ளதென்றும் 50 கிலோ டிஏபி உரமூட்டையின் விலை 1200 ரூபாயிலிருந்து 1900 ரூபாயாக அதிகரித்திருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக உரிமைகளுக்காக விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு விவசாயிகளை பிரதமர் மோடி பழிவாங்குவது நியாயமல்ல என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உர விலையை உயர்த்திவிட்டு இப்போது அமல்படுத்த மாட்டோம் என விவசாயிகளின் வாழ்க்கையுடன் அரசு கண்ணாமூச்சி விளையாட்டு நடத்துவதாகவும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசை விவசாயிகளும் தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் செயல்பட்டு வந்த அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை கலைத்ததற்கும் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். உர விலை உயர்வு மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சீர்குலைந்து அவர்கள் விவசாயத்தை விட்டே வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். உர விலையேற்றத்தின் காரணமாக அனைத்து உணவு தானியங்கள் மற்றும் காய்கறிகளின் விலையை கடுமையாக உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக உரங்களின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் KS அழகிரி வலியுறுத்தியுள்ளார். உர விலையை தீர்மானிக்கும் உரிமையை உற்பத்தி நிறுவனங்களிடம் மத்திய அரசு ஒப்படைத்து விட்டதால் அவை விலையை தாறுமாறாக உயர்த்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கும் மத்திய பாஜக அரசு உர விலையை உயர்த்தி இருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் உடனடியாக உரங்களின் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் வன்முறை வெடித்ததை அடுத்து கூடுதலாக துணை ராணுவ படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வன்முறை களமாக மாறியுள்ள கூச்பெகார் மாவட்டத்திற்கு மம்தா பானர்ஜி இன்று செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அரசியல் கட்சியினர் செல்ல 72 மணி நேரத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. 290 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே 3 கட்ட தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் 4வது கட்டமாக 44 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. கூச்பெகார் மாவட்டம் சித்தல்குச்சி தொகுதிக்குட்பட்ட ஜார்பட்கி என்ற வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்ததாக வதந்தி பரவியது. இதனால் வாக்குச்சாவடிக்குள் உள்ளூர் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படை வீரர்கள் மீது கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்க முயன்றனர். மேலும் வீரர்களின் துப்பாக்கிகளை பறிக்க முயன்றனர். இதையடுத்து மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று சித்தல்குச்சி தொகுதிக்குட்பட்ட பதந்துளி வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு வீடு திரும்பிய 18 வயது இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி, கூச்பெகார் வன்முறை சம்பவங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே முழு பொறுப்பு என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வன்முறையின் போது காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திக்க உள்ளதாக கூறிய மம்தா, கூச்பெகாரில் இன்று பேரணி செல்ல உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கூச்பெகார் சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வன்முறைக்கு திரிணாமுல் காங்கிரஸே காரணம் என்று பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கூச்பெகார் சம்பவம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் வாக்குச்சாவடியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு உதவி செய்ய மத்திய பாதுகாப்பு படையினர் முயன்றதாகவும் இதனை உள்ளூர் மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு வீரர்களை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாக்குச்சாவடியில் இருந்த வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்களை பாதுகாக்க வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளது. மேலும் கூச்பெகார் மாவட்ட எல்லைக்குள் அரசியல் கட்சியினர் செல்ல 72 மணி நேரம் தடை விதிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் மம்தா பானர்ஜி பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் எஞ்சியுள்ள 4 கட்ட தேர்தலை சுமூகமாக நடத்தி முடிக்கும் விதமாக கூடுதலாக மத்திய பாதுகாப்பு படையை அனுப்பி வைக்க மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
இதனையடுத்து எல்லை பாதுகாப்பு படையின் 33 கம்பெனிகள், இந்தோ திபெத் எல்லை போலீஸ் பாதுகாப்பு படையின் 13 கம்பெனிகள், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 12 கம்பெனிகள், சாஸ்திர சீமாபால் படையின் 9 கம்பெனிகள் என சுமார் 6000 வீரர்கள் கூடுதலாக மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் 4ஆம் கட்ட தேர்தல் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மாலை 6:30 மணி நிலவரப்படி 76.16% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எனவே முகக்கவசம் அணிவோம், தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம், விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனா பரவலை தடுப்போம். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.